மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. ஹலோ காய்ஸ், நீங்கள் யாரும் இந்த வீக்கோட பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க, அப்புறம் தான் ப்ராப்பரான கண்டினியூஷன் இருக்கும். தேர்ஸ்டே ஈவினிங் ஆக்சுவலாக போய் ஒரு குளியல் போட்டுட்டு நைட்டு டின்னர் அவுட்டிங் போயிருக்கோம். ஸோ கசின்ஸ் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் போயிருந்தோம். எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாகர்கோவிலில் உள்ள கார்னிவல் சிட்டிக்கு தான் போயிருந்தோம். ஸோ எங்கள் இடத்துலேருந்து அங்கே போகிறதுக்கே 1 hour ஆகிட்டு, ரொம்ப டிஸ்டன்ஸ் தாண்டி தான் போயிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ளே போகும்போதே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நாங்கள் அங்கே கிரில் அண்ட் சில்லுங்கிற ஷாப்பில் இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம், ஆனால் நல்லா ட்ராவல் பண்ணி வேற போயிருந்தோம். ஸோ நான் செம பசி, அதனால் வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டோம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஐயையோ வீடியோ எடுக்கலையே அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு செக்ஷனில் ஃப்ரைஃபில்ஸும் இந்த கரும்பு அப்படிங்கிற ஷாப் இருந்துச்சுல. ஸோ இந்த 2 ஷாப்லேருந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த கரும்பு ஷாப்லேருந்து இந்த ஜிக்லிங் கேட் புட்டிங் இருந்துச்சு. ஸோ 99 rupees போட்டிருக்கு. ஸோ அது வாங்கியிருந்தோம். இதுதான் அந்த ஜிக்லிங் கேட் புட்டிங். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, நல்லா க்யூட்டாக ஆடிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வைஸாக இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்குள்ளேயே லாஸ்ட் செக்ஷனில் தோசை டாட்டிங் ஷாப் இருந்துச்சு. அங்கேருந்து பட்டர் பிளேன் தோசை வாங்கியிருந்தோம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகும்போதே ஒரு 11-11:30 ஆகிட்டு. நெக்ஸ்ட் டே ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் போனது ஒரு ஆஃப்டர்நூன், நல்ல வெயில். நான் இப்படி துண்டை போட்டு தான் நின்னேன். நான் குளிக்கலை. அன்னைக்கு குளிச்சதுக்கே எனக்கு கோல்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் குளிக்கலை, மட்டும் தான் குளிக்க போயிருந்தாங்க. நான் இதே மாதிரி துண்டு போட்டுட்டு நடு வெயிலில் நின்னேன். பார்ட் 1 உங்களுக்கு ஃபிஷ்ஷு கிளியராக தெரிஞ்சிருக்காது. சரி, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ராம்சுமா இப்படி படுத்துருக்காங்கன்னா சுற்றி ஃபுல்லாக இவ்வளோ ஃபிஷ் பக்கத்தில் இருந்துக்கு அப்படின்னு பாருங்கள். நிறைய குட்டி குட்டியாக இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், லாஸ்ட் வீக்கோட விலாக் முடிஞ்சிட்டு. ஸோ நான் உங்களுக்கு சண்டே ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்ட் 2. பட் எனக்கு சுகம் இல்லாதனால எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்றும் பண்ண முடியல. நான் அதனால் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ், பாய்.